சஞ்சு சாம்சனுக்கு என்ன தான் ஆச்சு? வேர்ல்டு கப்பில் இருந்த சஞ்சுவோட ஃபார்ம் எங்கே தான் போச்சு? இது எல்லாத்த விட சஞ்சு ட்ரேடப் பண்ணி நம்ம பெருசாக தப்பு பண்ணிட்டோமோ சிஎஸ்கேலன்னு ஏகப்பட்ட கேள்வி ஃபேன்ஸுக்கு மத்தியில். அது எல்லாத்துக்கும் சஞ்சு எப்படி பதில் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய செஞ்சுரி மூலியமாக பதில் சொல்லியிருக்காரு. பவர் பிளேயிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட் பவுண்டரிஸ் எடுத்துக்கிட்டே வந்தார். பெருசாக சிக்ஸர் ட்ரை பண்ணவே இல்லை. ப்ராப்பராக கரெக்டான பாலை டார்கெட் பண்ணி கேப்ஸை மட்டும் பிக் பண்ணிகிட்டே இருந்த சஞ்சு சாம்சன் ஒரு 50 ரன்னுக்கிட்ட இருக்கும்போது ஒரு நல்ல கேட்ச் ஒன்று கொடுத்தாரு. பட் பத்தும் நிஷாங்கா அந்த கேட்சை வந்து விட்டுட்டார். யூஸ்வலி அ குட் ஃபீல்டர், பட் இன்றைக்கி சொதப்பிட்டார். அதுக்கப்புறம் சஞ்சு சான்ஸே கொடுக்கல. கேமை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் நாட் அவுட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டார். பேட்டிங் முடிச்சுட்டு வெளியே போகிறப்ப அந்த குயிக் இன்டர்வியூவில் கூட அவர் தெளிவாக வந்து சொல்லிட்டாரு, இந்த மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருந்தாலும், நாட்டுக்கு எத்தனை மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருந்தாலும், ஒரு 2 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா உங்களை எல்லாருமே வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. பட் எனக்கு அதெல்லாம் வந்து பெரிய மேட்ரு கிடையாது. நான் என் ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணேன். என்னோடய நேச்சுரல் கேம் ஆடினா என்னால் திரும்ப பெர்ஃபார்ம் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருந்துச்சு. அதுதான் இன்றைக்கி நடந்துச்சு அப்படின்னு கிளியராக அவரோட டவுட்டர்ஸ்க்கு பதிலை சொல்லிட்டார். ஒரு பக்கம் ருத்துராஜ் இன்னுமே ஓப்பனிங்கில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும், சஞ்சு இப்பேற்பட்ட ஒரு ஃபார்முக்கு வந்தது சிஎஸ்கேக்கு ரொம்பவே ஒரு பாசிட்டிவான விஷயம். வெரி வெல் டன் சஞ்சு சாம்சன்.